வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நேருவைதான் இந்தியாவின் அடையாளமாக கொள்ள வேண்டும். ஒரே மதம், ஒரே கலாச்சாரம் என அனைத்துக்கும் எதிரானவர் நேரு என முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. புதிய வகை கொரோனா தாக்கத்தை கட்டுப்படுத்த பொது இடங்களில் முகக்கவசம் அணிய வேண்டும். நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். தமிழகத்தில் கொரோனா விதிமுறைகள் இன்னும் நீக்கப்படவில்லை என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். சீனா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து வரும் பயணிகளுக்கு 100% RT-PCR பரிசோதனை செய்யப்படுவதாகவும் விளக்கம். தமிழகத்தில் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரிப்பால் குற்றங்களும் அதிகரிப்பு. எதிர்க்கட்சித் தலைவர் EPS குற்றச்சாட்டு. வங்கதேசத்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டி 3 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை. இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். இந்தியா தனது அடையாளமாக கொள்ள வேண்டியது நேருவைத்தான் என முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழக காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் கோப்பண்ணா எழுதிய மாமனிதர் நேரு புத்தக வெளியீட்டு விழா சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று புத்தகத்தை வெளியிட்ட முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின், ஒரே மதம், ஒரே கலாச்சாரம் என அனைத்துக்கும் எதிரானவராக நேரு இருந்ததாக புகழாரம் சூட்டினார். இந்தியா தன்னுடைய அடையாளமாக கொண்டிருந்தும் இந்தியா தன்னுடைய அடையாளமாக கொள்ள வேண்டியதும் ஜவஹர்லால் நேரு அவர்களைத்தான். எனது அரசியல் வாரிசு நேருதான் என்று மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னார்கள். காந்தியை உலகமே வியக்கிறது. அத்தகைய காந்தியடிகள் வியக்கக்கூடிய மனிதராக இருந்தவர் நேரு அவர்கள். நேரு பளிங்கு போல் தூய்மையானவர், சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில் உண்மையானவர், அச்சமோ அதிருப்தியோ இல்லாத மாவீரர். புதிய வகை கொரோனா தொற்று பரவலை தடுக்க முகக்கவசம் அணிவது உள்ளிட்ட நோய் தடுப்பு நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசிய அவர், உலகின் பல நாடுகளில் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதை காண்பதாக தெரிவித்துள்ளார். இதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று கூறிய பிரதமர், கைகளை அடிக்கடி கழுவுதல், முகக்கவசம் அணிதல் உள்ளிட்ட நோய் தடுப்பு நடவடிக்கைகளை கடைபிடிக்குமாறு கேட்டுக் கொண்டார். சீனா, ஜப்பான், ஹாங்காங், தைவான் போன்ற நாடுகளில் இருந்து வரும் பயணிகளுக்கு 100% RT-PCR பரிசோதனை மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். நேரடியாக சைனாவிலிருந்தும், ஜப்பானிலிருந்தும், தைவான், ஹாங்காங் போன்ற நாடுகளிலிருந்தும் வருகிற விமான நிலையங்களில் 100% RT-PCR பரிசோதனை மேற்கொள்ள உத்தரவிட்டிருக்கிறோம். அதோடு மட்டுமல்ல, சைனாவிலிருந்தும், ஜப்பானிலிருந்தும், ஹாங்காங் போன்ற நாடுகளிலிருந்தும் நேரடி விமானங்கள் இல்லாமல் வேறு எங்கேயாவது டிரான்சிட் ஆகி வந்தாலும் அந்த விமான நிலையங்களும் சிங்கப்பூருக்கோ அல்லது அபுதாபி, துபாய் போன்ற நாடுகளுக்கோ சென்று அந்த விமானங்கள் சென்னைக்கு வந்தாலும் கூட அந்த பயணிகளை 100% RT-PCR என்கின்ற வகையில் பரிசோதனை செய்ய இன்று அனைத்து பன்னாட்டு விமான நிலையங்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் பரவி வரும் புதிய வகை கொரோனா தொற்றை எதிர்கொள்ள மத்திய அரசு தயார் நிலையில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் பாரதி பிரவீன் பவார் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் பிறந்த தினத்தை ஒட்டி புதுச்சேரியில் பாஜக சார்பில் நடைபெற்ற விழாவில் பாரதி பிரவீன் பவார் கலந்து கொண்டு வாஜ்பாயின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா 2வது அலைக்கு பிறகு அனைத்து மாநிலங்களுக்கும் தேவையான நிதியை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது என்றார். தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனையால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், போதைப் பொருட்களின் கேந்திரமாக தமிழகம் மாறியுள்ளது என்றும், சிறுவர்கள், பள்ளி, கல்லூரி மாணவர்கள் கூட கஞ்சாவை பயன்படுத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் கஞ்சா 2.0 மூலம் எத்தனை குற்றவாளிகள் பிடிபட்டனர் என கேள்வி எழுப்பியுள்ள எடப்பாடி பழனிசாமி, காவல் நிலைய மரணங்கள் தொடர்ந்து வருவதாக தெரிவித்துள்ளார். கோவை நேரு விளையாட்டு அரங்கில் 7 கோடி ரூபாய் செலவில் செயற்கை இழை ஓடு தளபாதை அமைப்பதற்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். பின்னர் கொடிசியா மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 368 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், திமுக ஆட்சியில் கோவை புறக்கணிக்கப்படும் என்று வெளியான ஊகங்களை பொய் என்று முதலமைச்சர் ஸ்டாலினும் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் நிரூபித்துள்ளனர் என்று தெரிவித்தார். உங்களுடைய ஆட்சி
எப்படி அமைய வேண்டும் என்று பத்திரிகை நண்பர்கள் கேட்டார்கள் நம்முடைய தலைவரிடத்திலே. தலைவர் சொன்ன பதில், எனக்கு வாக்களித்தவர்களுக்கு நன்றி, ஆனால் வாக்களிக்காதவர்களும் ஐயோ திமுகவுக்கு வாக்கு அளிக்கவில்லையே என்று எண்ணும் அளவிற்கு என்னுடைய செயல்பாடுகள் இருக்கும் என்று தலைவர் அவர்கள் வாக்குறுதி அளித்தார்கள். அதன்படி இப்பொழுது அருமையாக செயல்படுத்தி கொண்டு வந்திருக்கிறோம். கோவை மாவட்டத்தில் உள்ள தொகுதியில் ஒரு 10 தொகுதியில் ஒரு திமுக கூட எம்எல்ஏ கூட இல்லையே அப்படின்னு எல்லோரும் நினைத்தோம். கோவையே இந்த அரசு புறக்கணித்து விடும் என்றும் என்னெல்லாம் பத்திரிகைகளெல்லாம் பேசினாங்க. ஆனால் அதையெல்லாம் பொய் என்று சொல்லும் அளவுக்கு நிரூபித்திருக்கிறார் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்களும் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்களும். நமக்கு நாமே என்று ஸ்டாலின் நடக்க வைத்தவர்தான் ராகுல் காந்தியை நடக்க வைப்பதாகவும் இருவருக்கும் ஒரே இயக்குநர்தான் என்றும் சீமான் விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தவர் இதனை தெரிவித்தார். அடுத்த வருஷம் தேர்தல்னால இப்ப நடக்குறீங்க. அண்ணன் சொல்றது புரியுதா? 2 பேருக்கும் ஒரே டைரக்டர் தான். இங்க ஐயா ஸ்டாலின் அவர்களை நமக்கு நாமேன்னு நடக்க வச்சார்ல, அதே டைரக்டர் தான் அங்க ராகுல் நடக்க வைக்கிறாரு. அந்த மதிப்புமிக்க இயக்குனர் சுனில் அவருக்கு வேலையை யாரா இருந்தாலும் வாக்கிக்கு போங்க. அது பூங்கால போகாதீங்க, அந்த கடற்கரையில் போகாதீங்க, ரோட்ல போங்க. சிறுத்தை தன் உடலில் இருக்கும் புள்ளிகளை மாற்றிக்கொண்டாலும் RSS சங் பரிவார் அமைப்புகள் தங்கள் கொள்கைகளை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தவர், சங் பரிவார் அமைப்புகள் தங்கள் கொள்கைகளை மாற்றிக்கொண்டால் அவர்களுடன் நட்பு பாராட்டவும் கூட்டணி வைக்கவும் தயார் எனவும் திருமாவளவன் MP தெரிவித்தார். அன்னூரில் தொழிற்பூங்கா அமைக்க கட்டாயப்படுத்தி விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்படாது என அமைச்சர் செந்தில் பாலாஜி உறுதியளித்துள்ளார். கோவையில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், விருப்பப்படும் விவசாயிகள் நிலம் கொடுக்கலாம் என்று தெரிவித்தார். இங்கே கோவை மாவட்டத்திற்குட்பட்ட குறிப்பாக அன்னூர் பகுதிகளில் தொழில் பூங்கா அமைப்பதற்கு சில அரசியல் இயக்கங்கள் அங்கே இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களிடத்திலே தவறான பொய் பிரச்சாரங்களை முன்னெடுத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக மாண்புமிகு தளபதியுடைய அரசு இது மக்களுக்கான அரசு, மக்கள் விரும்புகின்ற நலத்திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய அரசு. எனவே அங்க இருக்கக்கூடிய வேளாண் பெருமக்களுடைய விளைநிலங்களை யாரையும் கட்டாயப்படுத்தி அரசு எடுக்காது. விரும்புகின்ற விவசாய பெருமக்கள் மட்டுமே தங்களுடைய நிலங்களை கொடுக்கலாம். கீழ் வெண்மணி படுகொலை நினைவு தினத்தையொட்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் நினைவு ஸ்தூபியில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். இதேபோல் பல்வேறு அரசியல் கட்சியினர், கல்லூரி மாணவ மாணவிகள் பேரணியாக வந்து கீழ் வெண்மணி நினைவு ஸ்தூபியில் அஞ்சலி செலுத்தினர். அஞ்சலி செலுத்திய பிறகு பேட்டியளித்த பாலகிருஷ்ணன், ரஃபேல் முறைகேடு விவகாரத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கட்டியுள்ள வாட்சும் ஒன்று என கூறினார். தமிழகத்தில் PMK 2.0 என்ற நிலையை ஏற்படுத்துவோம் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் பொய்கை நல்லூரில் நடைபெற்ற பாமக பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், இரு கட்சிகளும் மதுவை ஒழிக்க மாட்டார்கள் என தெரிவித்தார். சென்னையில் கிறிஸ்துமஸ் தினத்தை ஒட்டி நடைபெற்ற வாகன தணிக்கையில் விதிகளை மீறியதாக 281 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதில் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டியதாக 140 பேர் மீது வழக்கு பதிந்து வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அதேபோல இருசக்கர வாகனத்தில் ட்ரிபிள் சென்ற 68 பேர் மீதும், ஓட்டுநர் உரிமமின்றி வாகனங்களை இயக்கியதாக 33 பேர் மீதும் சென்னை போக்குவரத்து காவல்துறை வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்துள்ளது. ஜெமினி பாலம் அருகே அதிக ஒலி எழுப்பியபடி தலைக்கவசம் அணியாமல் பைக் சாகசத்தில் ஈடுபட்ட 7 இளைஞர்கள் போலீசாரிடம் சிக்கினர். கோவை கார் வெடிப்பு சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட 5 பேரிடமும் NIA அதிகாரிகள் நேரில் விசாரணை மேற்கொண்டனர். கோவையில் கடந்த அக்டோபர் 23ஆம் தேதி நடைபெற்ற கார் வெடிப்பு சம்பவத்தில் கைதான 5 பேரை NIA அதிகாரிகள் சென்னையிலிருந்து கோவைக்கு அழைத்து சென்றனர். கோவையில் கார் வெடிப்பு சம்பவத்துடன் தொடர்புடைய இடங்களுக்கு 5 பேரையும் அழைத்து சென்று அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். குண்டுவெடிப்பு சம்பந்தமாக அவர்கள் பேசியது, சந்திப்பு நடைபெற்ற இடங்கள் குறித்தும் விசாரணை நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் நாட்டிய விழாவின் 3ஆம் நாள் நிகழ்ச்சியில் தெருக்கூத்து, கிராமிய நடனங்கள் அரங்கேற்றமானது. தமிழக சுற்றுலாத்துறை சார்பில் மாமல்லபுரத்தில் ஆண்டுதோறும் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டின் 3ஆம் நாள் நிகழ்ச்சியில் மகாபாரத காவிய தெருக்கூத்து நாடகம், கிராமிய நடனங்கள், பரதநாட்டிய அரங்கேற்றம் நடைபெற்றன. கிறிஸ்துமஸ் விடுமுறையை முன்னிட்டு மாமல்லபுரத்தில் குவிந்த சுற்றுலாப் பயணிகள் நடனங்களை கண்டு களித்தனர்.
திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத் திருவிழா நிறைவடைந்ததை அடுத்து அண்ணாமலையார் பாதத்தில் பரிகார பூஜை செய்யப்பட்டது. கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு கடந்த 6ஆம் தேதி அண்ணாமலையார் கோவிலின் உள்ளே பரணி தீபமும் மாலையில் அண்ணாமலையார் மலையின் மீது மகா தீபமும் ஏற்றப்பட்டன. கார்த்திகை தீப திருவிழாவின் போது மலையின் மீது பக்தர்கள் சென்று வந்தாலும் அவர்களின் காலடி தடத்தினால் எழுந்த தோஷங்களை நிவர்த்தி செய்யும் வகையிலும் அண்ணாமலையார் பாதத்திற்கு சிறப்பு பரிகார பூஜை செய்யப்பட்டது. ஓசூர் அருகே உள்ள தேன்கனிக்கோட்டையில் கனகதாசரின் 535வது ஜெயந்தி விழா நடைபெற்றது. இதையொட்டி குறும்பர் இன மக்கள் தங்களது குலதெய்வங்களை தலைமேல் சுமந்தபடி ஊர்வலமாக கொண்டு சென்றனர். பின்னர் பேருந்து நிலைய பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த பந்தலில் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அப்போது ஏராளமான பக்தர்கள் தலைமேல் தேங்காய்களை உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இளைஞர்கள் தீய பழக்கத்திற்கு அடிமையாகாமல் உடற்பயிற்சிகளில் ஈடுபடுங்கள் என அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்துள்ளார். சென்னை அடுத்த நங்கநல்லூரில் நடைபெற்ற மிஸ்டர் காஞ்சி ஆண் அழகன் போட்டியில் வெற்றி பெற்ற ஆண்டர்சன் என்பவருக்கு அமைச்சர் தாமோ அன்பரசன் ஆணழகன் பட்டத்தை வழங்கினார். பின்னர் பேசிய அவர், தீய பழக்கத்திலிருந்து விடுபட உடற்பயிற்சி முக்கியமானது என்று தெரிவித்தார். நேரு உள் விளையாட்டு அரங்கில் இருக்கைகள் சேதமடைந்ததால் வாரிசு படக்குழுவிற்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. விஜயின் வாரிசு படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. நிகழ்ச்சியை நேரில் பார்க்க ஏராளமான ரசிகர்கள் வருகை புரிந்ததால் அரங்கமே நிரம்பி வழிந்தது. இந்நிலையில் வாரிசு இசை விழாவில் அதிகப்படியான இருக்கைகள் சேதமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. சேதம் குறித்த கணக்கெடுப்பு முடிந்த பின் வாரிசு படத்தின் தயாரிப்பு நிறுவனத்திடம் அபராதம் வசூலிக்க உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாரத் ஜோடோ யாத்திரையில் கடும் குளிரை எப்படி தாங்குகிறீர்கள் என பத்திரிகையாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த ராகுல்காந்தி, விவசாயிகளிடமும் தினக்கூலியிடமும் இந்த கேள்வியை ஏன் கேட்பதில்லை என்றார். பாரத் ஜோடோ யாத்திரையில் 2800 கிலோமீட்டர் தூரம் நடந்துள்ளதாகவும் இந்த நடைப்பயணம் அவ்வளவு எளிதாக நிகழவில்லை என்றும் ராகுல்காந்தி குறிப்பிட்டார். சீனாவிலிருந்து ஆக்ரா திரும்பிய நபருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா பாதிக்கப்பட்டவரின் மாதிரி மரபணு வரிசை முறை சோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து கொரோனா உறுதி செய்யப்பட்டவரின் வீட்டிற்கு சீல் வைக்கப்பட்டு அவருடன் தொடர்பில் இருந்தவர்கள் கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். அமெரிக்காவில் பாம் சூறாவளி காரணமாக பல மாகாணங்களில் கடும் பனிப்பொழிவு காணப்படுகிறது. ஓகியோ மாகாணத்தின் சின்சினாட்டி நகரில் வீடுகள், சாலைகள் மற்றும் வாகனங்களை போர்வை போர்த்தியது போல் கடும் பனி சூழ்ந்துள்ளது. வாட்டி வதைக்கும் குளிரால் மக்கள் வெளியே வர முடியாமல் வீடுகளுக்குள் முடங்கியுள்ளனர். வீடுகளில் மின்சாரமின்றி 2 லட்சத்திற்கும் அதிகமானோர் அவதிக்குள்ளாகியுள்ளனர். நியூயார்க் நகரில் பல இடங்கள் பனியால் மூடப்பட்டு திகிலூட்டும் வகையில் காட்சியளிக்கின்றன. வங்கதேசத்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரை 2-0 என்ற கணக்கில் இந்தியா கைப்பற்றியுள்ளது. டாக்காவில் நடைபெற்ற 2வது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் வங்கதேசம் 227 ரன்களும் இந்தியா 314 ரன்களும் எடுத்தன. 87 ரன்கள் பின்தங்கிய நிலையில் 2வது இன்னிங்ஸை ஆடிய வங்கதேசம் 231 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. பின்னர் 145 ரன்கள் என்ற எளிய இலக்குடன் ஆடிய இந்தியா 3ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 4 விக்கெட் இழப்பிற்கு 45 ரன்கள் எடுத்தது. 4ஆம் நாள் ஆட்டத்தில் 47வது ஓவரில் 7 விக்கெட்டுகளை இழந்து இலக்கை எட்டிய இந்தியா 3 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஏற்கனவே முதல் டெஸ்டில் வென்ற இந்தியா இந்த போட்டியிலும் வென்று வங்கதேசத்தை ஒயிட் வாஷ் செய்துள்ளது. இந்த போட்டியில் தமிழக வீரர் அஸ்வின் ஆட்டநாயகன் விருதை வென்றுள்ளார். வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாகையிலிருந்து 320 கிலோமீட்டர் தென்கிழக்கே நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, காரைக்காலில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வானிலை எச்சரிக்கை காரணமாக ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று கடலுக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. தமிழக கடலோர பகுதிகளில் அதிகபட்சமாக 60 கிலோமீட்டர் வரை காற்று வீசும் என இந்திய வானிலை மையம் எச்சரித்துள்ளது. இதனையடுத்து ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு இன்று கடலுக்கு சென்று மீன் பிடிப்பதற்கான அனுமதிச் சீட்டு வழங்கப்படாது என ராமேஸ்வரம் மீனவர் நலத்துறை உதவி இயக்குநர் அலுவலகம் அறிவித்துள்ளது. மேலும் விசைப்படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கவும் மீனவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நேருவைதான் இந்தியாவின் அடையாளமாக கொள்ள வேண்டும். ஒரே மதம், ஒரே கலாச்சாரம் என அனைத்துக்கும் எதிரானவர் நேரு என முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. புதிய வகை கொரோனா தாக்கத்தை கட்டுப்படுத்த பொது இடங்களில் முகக்கவசம் அணிய வேண்டும். நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள்.
தமிழகத்தில் கொரோனா விதிமுறைகள் இன்னும் நீக்கப்படவில்லை என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். சீனா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து வரும் பயணிகளுக்கு 100% RT-PCR பரிசோதனை செய்யப்படுவதாகவும் விளக்கம். தமிழகத்தில் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரிப்பால் குற்றங்களும் அதிகரிப்பு. எதிர்க்கட்சித் தலைவர் EPS குற்றச்சாட்டு. வங்கதேசத்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டி 3 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை. இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.